மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். 26ஆம் தேதி என்றவுடன், அதுவும் டிசம்பர் 26 என்றால் எங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது சுனாமி பேரனர்த்தம் நிகழ்ந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே இந்த அனர்த்தத்திலே உயிரிழந்திருக்கக்கூடிய உறவுகளை இந்த நேரத்தில் நாங்கள் நினைந்து கொண்டு செய்திகளுக்குள் நுழைய போகின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக நேற்றைய தினம் கிறிஸ்மஸ் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக நத்தார் வாழ்த்து செய்தியிலே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டிருந்தது. மனித நேயம், சுதந்திரம் நிறைந்த அழகான நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும் என அவர் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருந்தார். மனித நேயமும் சுதந்திரமும் இருக்கக்கூடிய அழகான நாடாக இலங்கை மாறுமாக இருந்தால் அதில் வாழக்கூடியவர்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அதே நேரத்தில் காணி பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியாக வடக்கு மாகாண மக்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் இருக்கக்கூடிய மக்களும் இந்த காணி பிரச்சனை தொடர்பாக பேசி வருகிறார்கள். அதிலும் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் காணி உரிமை தொடர்பாக பேசப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு விடயத்துக்கும் எதிராக பல விடயங்கள் இருக்கிறது. காரணம், வடக்கை பொறுத்தவரையிலே அல்லது கிழக்கை பொறுத்தவரையிலே தங்களுடைய காணிகளை மக்கள் கேட்பது தங்களுடைய சொந்த காணிகளை என ஆளுநர் புரிதலோடு புரிய வைக்க முயற்சித்திருக்கிறார். அதாவது மக்கள் கேட்பது தங்களுடைய காணிகளை தான், இராணுவத்தினுடைய காணிகளை அல்ல என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதே போல வளமை போல விபத்துக்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், வாழ்வெட்டு தாக்குதல் சார்ந்த விடயங்கள், தேவையற்ற விதத்திலே உயிர் பறிப்புகள் என சில விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலும் பார்க்கத்தான் முடிகிறது. எனவே பத்திரிகைக்குள் நுழைய போன்ற முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி அனுரவின் வெளிநாட்டு பயணத்தின் போது இரகசிய ஒப்பந்தம் கைச்சாத்தா. எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்விலே கேள்விகளை அடுக்க எதிரணி முடிவென குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய பயணத்தின் போது இரகசிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கைச்சாத்தாகினவா என்பது தொடர்பிலும் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலும் கேள்விகளை அடுக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருவதென அறிய முடிவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நாடு மிக இன்னலான நிலையிலிருந்து மக்கள் பெரும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்ற நேரத்தில் இவ்வாறான கருத்துக்களை எதிரணி இருந்து அந்த அரசாளக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக சில விடயங்களை முன்னெடுப்பதும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விடயங்களை ஆதரிக்க எதிர்க்கட்சி தேவையாகவும் இருக்கிறது. இந்த நிலையிலே முன்பக்க செய்திகளிலே விபத்தில் காயமடைந்த முதியவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. இலங்கைக்கு சீன அரசு கூடுதலான உதவிகள் என்கின்ற ஒரு விடயமும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீடுகள் அனுமதித்தது அமைச்சரவை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது. இலங்கைக்கான சீன அரசின் உதவிகள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். யாழிலே நகைக்கடை ஒன்றிலே 1 கோடி ரூபாய் பெறுமதியிலான பணமும் நகையும் திருடப்பட்டிருக்கிறது. குறித்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அதாவது யாழ்ப்பாண நகர பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றிலே 1 கோடி ரூபாய் பெறுமதியிலான பணம் மற்றும் நகைகள் என்பன திருடப்பட்டிருக்கின்றன. நகைக்கடையின் கூரை பிரித்து 30 பவுன் நகை மற்றும் 40 லட்சம் ரூபாய் பணம் என்பனே இவ்வாறு திருடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கிளிநொச்சியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விபத்து, அந்த விபத்திலே குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. தந்தை, தாய், மகள் படுகாயம் என்கின்ற விடயங்களும் மது போதையிலே டிப்பர் சாரதி என்று குறிப்பிடப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த டிப்பர் சாரதிகளும் வாகனம் செலுத்துகின்ற போது அதிகளவானவர்கள் பொறுப்பேற்று வாகனம் செலுத்துவதையும் நாங்கள் வீதிகளிலே பயணிக்கும் போது அவதானிக்க முடியும். ஒரு சிலர் சிறந்த சாரதிகளாக இருந்தாலும் அதிகமானவர்கள் இவ்வாறு டிப்பர் வாகனம் செலுத்துபவர்கள் கவனமின்றி செலுத்துவதை நாங்கள் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த நிலையிலே இப்பொழுது ஒரு குழந்தையினுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. மஹிந்தவுக்காக நீதிமன்றத்தை நாடும் பெரமுனை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
மஹிந்த ராஜபக்சவினுடைய இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்தை நாட அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அதே நீதிமன்றத்திலே பொருளாதார குற்றவாளி என அவர் இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இணைவிலில் குடும்பம் ஒன்றின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விடயமும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. வவுனியா மருத்துவமனையிலே களத்துக்கு பாய்ந்த தடி வெற்றிகரமாக அகற்றல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதியவர் ஒருவருடைய கழுத்துக்குள் ஆழமாக பாய்ந்த கூரிய தடி வவுனியா மருத்துவர்களின் முயற்சியால் அகற்றப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வைத்தியர் குழாமினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கிறோம். புங்குடுதீவிலே அதிகரிக்கின்ற பல்வேறு குற்றச் செயல்கள் போலீசார் அசம்பந்தம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு என்கின்ற விடயங்களும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாண கொள்ளைக்குழு கம்பளை போலீசாரால் கைது என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்து நாட்டில் பல பகுதிகளிலும் வீடுகள் மற்றும் நகையகங்களை உடைத்து கோடிக்கணக்கான பணம், தங்க ஆபரணம், கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்ட குழு ஒன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுனாமி பேரவலம் நிகழ்ந்து இன்றுடன் 20 ஆண்டுகள். நாடெங்கிலும் அஞ்சலி நிகழ்வுக்கு ஏற்பாடு. தேசிய பாதுகாப்பு தினம் கடைபிடிப்பு என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டதாக இன்றைய முன்பக்கத்திலே செய்திகள் பதிவாகி இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாகவும் பல விடயங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். திரைக்கடலோடி திரவியம் தேடின பெரம்பரை இப்ப திருட போயிருக்குது பாருங்கோ என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கொள்ளை குழு என குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இது தெற்கிலே வேறு விதமாக நிச்சயம் காண்பிக்கப்படும். எனவே வடக்கு கிழக்கு ஒரு தங்கள் உரிமைக்காக போராடிய இனம் என்கின்ற ஒரு பார்வையிலே தெற்கு மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என சொல்லும் போது ஒரு கௌரவத்தோடு சொல்லக்கூடியதாக கடந்த காலங்களிலே இருந்தது. இப்பொழுது இவ்வாறு களவுகளும் பொய்களும் அதிகரித்திருக்கக்கூடிய மாவட்டமாக இந்த மாவட்டம் மாறி இருக்கிறது. இங்கிருந்து சென்று வெளி மாவட்டத்திலே கைதானது மிகவும் ஒரு அவமானப்பட வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது. இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே இலங்கையுடன் நெருக்கம் உதவிகளை வழங்க தயார் சீனா அறிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே கடன் ஸ்திரத்தன்மை இலங்கை தரமுயர்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே வளமான நாட்டுக்கு அத்திவாரம் விடுவோம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் உட்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. நாட்டிலே கடந்த ஒரு சில வாரங்களாக நிலவி இருக்கக்கூடிய இந்த காலநிலையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. எனவே ஒரு புறம் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கின்ற செயல்பாடுகள் மேற்கொள்கின்ற போது மறுபுறம் இவ்வாறான செலவுகளும் ஒரு புறம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது நிச்சயம் இழப்பீடுகள் வழங்கப்படத்தான் வேண்டும். அதே நேரத்திலே அடுத்த வருடத்தில் சம்பள அதிகரிப்பு என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. அரசு ஊழியர்களின் சம்பளம் அடுத்த வருடம் கட்டாயம் அதிகரிக்கப்படும் என்று தொழில் அமைச்சரும் பிரதி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான அனில் ஜெயந்த தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சம்பள அதிகரிப்புகள் கொடுக்கப்படுகின்ற போது ஆளணிகளையும் முகாமைத்துவம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அளவுக்கு அதிகமான ஆளணிகள் இருக்கின்ற இடங்களில் இருந்து அவர்கள் எடுக்கப்பட்டு தேவையான இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அந்த ஆளணிகளை வழங்கப்படுகின்ற சம்பளத்துக்கு ஏற்றவாறு அந்த ஆளணிகளையும் நிர்வாகம் செய்ய வேண்டிய விடயம் அரசுக்கு இருக்கிறது. காற்றின் மாசு ஆராய்வதற்கு யாழில் வழித்தர நிலையங்கள் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையிலே இந்த காற்றின் தரம் யாழ்ப்பாணத்திலே ஆய்வு செய்யப்பட்டது. மிக மோசமான நிலையிலே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காற்று இருப்பதாகவும் அதனுடைய தரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இந்த தரத்தை ஆராய்வதற்கான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரம்புகளை மீறிய உயரடுக்கு பாதுகாப்பு செலவு 2 மடங்கில் என்கிற விடயம் தலைப்பிடப்பட்டதாக உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவின் கீழ் 9 போலீஸ் பிரிவுகளுக்கு நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 2022 ஆண்டு ஜனவரி 3884 இருந்து 2023 ஜனவரி 4855 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2018 முதல் 2024 வரை 4342 மில்லியனாக இருந்த உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவின் சராசரி ஆண்டு செலவு 2023 ஆண்டு 5833 மில்லியனாக அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டை விட 2023 ஆண்டிலே செலவானது
1491 மில்லியன் ரூபாய் அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உயரடுக்கு பாதுகாப்புக்காக மாத்திரம் அதிகாரிகளை தேவையின்றி இணைத்துக் கொள்வது மிக தேசிய குற்றமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை தான் அரசு இப்பொழுது செய்திருக்கிறது. அந்த பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறது. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கு மக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும், நம்பிக்கையுடன் வெளியிட்டார் ஆளுநர் வேதநாயகன் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொது காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று வடக்கு ஆளுநர் வேதநாயகன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். வசாவுலான், பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு மக்களுடைய அழைப்பின் பேரிலே வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே விடுவிக்கப்பட்ட காணிகளிலே விவசாய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடலிலும் பூனியன்காடு இந்து மயானத்திலே மரநடுகையும் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. இதன் போதே இந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மார்கழி பெருவிழா 2024 3ஆம் பக்கத்திலே இதனுடைய முழுமையான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ் கொக்குவில் தென்னாட்டு செந்தமிழ் ஆகம சிவமடத்தின் ஏற்பாட்டிலே மார்கழி பெருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று புதன்கிழமை இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. வன்னை வைத்தீஸ்வரன் கோவிலிலே வழிபாட்டை தொடர்ந்து யாழ்ப்பாணம் பன்னாட்டு மையம் வரை யானைகள் மீது திருமுறைகள் நகர்வலம் கொண்டு வரப்பட்டது. நிகழ்விலே வடக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்றிருக்கிறார். பழனி ஆதீன குரு மகா சன்னிதானம் மற்றும் சாது சண்முக அடிகளார், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா, தென்னாட்டு முதல்வர் பார்த்திவன், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட பலரும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மது போதையில் சாரதியம் 251 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியில் கோர விபத்து, 2 வயது குழந்தை உயிரிழப்பு. நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம் டிப்பருடனால் இந்த விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசு தீர்மானித்திருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. எலிகாய்ச்சல் அறிகுறி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 2 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே கல்வியங்காட்டிலே கார் மோதி ஒருவர் பலி என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. கழுத்திலே ஒரு பக்கம் குத்தி மறுபக்கம் வந்த கூறிய தடி வவுனியா வைத்தியசாலையில் வெற்றிகரமாக அகற்றப்பட்டிருக்கிறது. பரிசு வென்றதாக தொலைபேசி அழைப்புகள், பண்டிகை காலங்களிலே இணையமூடாக பண மோசடிகள். நாங்கள் பத்திரிகை செய்திகள் வாசிக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அதிகரித்த ஆசை காரணமாக இவ்வாறு இலகுவாக ஏமாற்றம் அடைகிறார்கள். இறுதியிலே கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை இழக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த தொலைபேசியின் ஊடாக அழைப்பு வந்து உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது, இதற்கு வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ரீதியிலே தொலைபேசி அழைப்புகள் வருகின்ற போது, இல்லையெனில் தொலைபேசி அழைப்பினூடாக OTP அதாவது குறுகிய இலக்கங்களை கேட்கின்ற போது அதுகளை வழங்கக்கூடாது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதே முறைகளிலேயே தொடர்ந்து ஏமாறுவதும் இன்றைய பத்திரிகைகளிலும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த செய்திகளை கடந்த வாரங்களிலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். வடக்கு மாகாண மக்கள் கேட்பது தமது சொந்த காணிகளை, இராணுவத்தின் சொத்துக்களை அல்ல. தென்னிலங்கை அதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு ஆளுநர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதுவரை இல்லாத அரசு ஒன்று இருக்கிறது, அதே போல இதுவரை இல்லாத ஆளுநர் ஒருவரும் எங்களுக்கு இப்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறார். எனவே இந்த காலமே மக்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சரியான காலமாகவும் இருக்கிறது. இணையவழி மோசடி சம்பவங்கள் அதிகரிப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள். அதே நேரத்திலே கிளிநொச்சி நகரிலே கோர விபத்து, 2 வயதான குழந்தை உயிரிழப்பு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் தந்தை சகோதரி ஆபத்தான நிலையில் என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். பூநகரிக்கு ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் எங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பதில் வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளிலே கொள்ளை, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 5 சந்தேக நபர்கள் கைதாகி இருக்கிறார்கள். அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் கழுத்தில் பாய்ந்த கூறிய தடி சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டிருக்கிறது. வவுனியா வைத்தியசாலையிலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் இடம்பெற்ற விபத்திலே படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய முதியவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியாக அது இடம்பெற்றிருக்கிறது. இணைவிலே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது.
அதே நேரத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பிலே புதிதாக 9 நாடுகள் இலங்கை தொடர்பிலே தகவல் எதுவும் இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சொகுசு வாகனங்களை விற்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்பனை செய்யுமாறு திரைசேரியின் செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்றைய தினம் செய்திகளில் பதிவாகி இருக்கிறது. சுனாமி பேரலையின் 20வது ஆண்டு நினைவேந்தல் என்கின்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. மேலும் முற்பக்க செய்திகளிலே மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த பொதுமக்களை தெளிவூட்டுகின்ற விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ரயில் டிக்கெட்டுக்கு பதிலாக அணுகல் அட்டை அறிமுகம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மீன் கம்பிகள் திருடப்படுவதை தடுக்க போலீஸ் விசேட அதிரடி படையினர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கட்நாயக்க கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலைக்கு மின்சாரம் வழங்கப்படுவதற்கு பறிக்கப்பட்ட மின் கம்பிகள் திருடப்படுவதை தடுக்க போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. போதுமான அடிப்படை வசதிகளை வழங்கவே மியன்மார் அகதிகள் கேட்பளவுக்கு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தபால் திணைக்களத்தை நவீனமயப்படுத்த திட்டம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து விதியை மீறிய 8747 பேருக்கு எதிராக ஒரே நாளிலே நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரிய வள பங்கீட்டுக்கு அடுத்த ஆண்டிலே தீர்வு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளிடம் ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கின்றன. தொழில் பயிற்சி அதிகார சபையினால் கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகைகளில் அதிக கட்டுரைகளையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே முல்லைத்தீவில் துறைமுகம் ஒன்றை அமைக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆறுமுகம் சிவனேஸ்வரனுடைய கருத்தாக அது அமைந்திருக்கிறது. அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட தடையில்லை, ஆனால் ஒழுங்குமுறை உண்டு, புது விளக்கம் கொடுத்த அமைச்சரவை பேச்சாளர் என்கின்ற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலையிலே லொரி மோதி விபத்து ஒன்று உருவாகி இருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே போல பல செய்திகளை பார்க்க முடிகிறது. தஞ்சை பெரிய கோவிலிலே குவிகின்ற மக்கள் கூட்டம் தொடர்பான செய்தி, தொடர் விடுமுறை காரணமாக இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையேற்று பெற்ற நிதிகள் மீள பெற வேண்டும். முன்னாள் எம்பி எஸ்பி திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. பிரதம கொறடாவாக சிறுபான்மையினரை ஐக்கிய மக்கள் சக்தி பரிந்துரைக்கவில்லை, அமைச்சரவை பேச்சாளர் குற்றச்சாட்டு என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பதவிக்கு சிறுபான்மை பிரதிநிதி ஒருவரின் பெயரை கூட பரிந்துரைக்காத ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே சிறுபான்மையினர் உள்ளடக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு தகுதி இல்லை என தெரிவித்திருக்கிறார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பாக தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுகிறது. அதிலே ஒருவரை இணைத்திருக்கலாம், குறைந்தது ஒருவரையாவது சிறுபான்மையினரிடம் இருந்து இணைத்திருக்கலாம் என்கின்ற விடயங்களும் பேசப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் முழுமையான பட்டியலை அரசாங்கம் வெளியிடுமா என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1978 ஆண்டு ஜனாதிபதி நிதியம் ஸ்தாபிக்கப்பட்டது. 2005 தொடக்கம் 2024 வரையான காலப்பகுதிகளிலே அரசியல் அதிகாரத்துடன் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கோடிக்கணக்கான பணங்களை பெற்றிருக்கிறார்கள். ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, வடக்கின் இராணுவ காணிகளை அல்ல சொந்த நிலங்களையே கோருகிறார்கள் மக்கள், தென்னிலங்கை சிவில் சமூகத்திடம் சுட்டிக்காட்டினார் மாகாண ஆளுநர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனித நேயம் சுதந்திரம் நிறைந்த அழகான நாட்டை உருவாக்குவோம், நத்தார் வாழ்த்து செய்தியிலே ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கக்கூடிய வாழ்த்து செய்தி பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே யாழ் மறை மாவட்டத்திலே பிரதான நத்தார் நிகழ்வு திருப்பலி யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. திரு ஜஸ்டின் ஞானபிராசம் அடிகளார் தலைமையிலே கூட்டு திருப்பலியாக இது ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் செய்திகளிலே இலங்கையுடன் உயர்மட்ட தொடர்பை பேண தயார் சீன வெளிவர பேச்சாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இனிய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே உதய கமன்பில அரசுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை,
அமைச்சர் நலிந்த பதிலடியாக அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அரசியலமைப்பு மற்றும் அது குறித்த சட்டம் தொடர்பில் நாம் முழுமையான புரிதலுடனே செயல்படுகிறோம். எனவே உதயகமன் பிள்ளை இது குறித்து அரசாங்கத்துக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. அவர் நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும் என்கின்ற விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்திலே முல்லையில் இறங்குதுறை இல்லாததால் அவல நிலையை எதிர்கொண்ட அகதிகள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னேற்றத்தை நோக்கி தொடர்ந்து பணியாற்ற அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நத்தார் வாழ்த்து செய்தியிலே வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. இலங்கை இந்தியா பாலம் அது தொடர்பாக பல எதிர்ப்பு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அந்த எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் நாடு வங்குரோத்து நிலைக்கு செல்லக்கூடிய ஆட்சி காலத்திலே மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்களாக இருக்கிறார்கள். உள்ளூராட்சி தேர்தல் ஏற்பாடுகள் ஆரம்பம். பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சிறு விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதற்கான தடைகள் தொடர்பான விடயங்கள், அதாவது சிறுவர்களையும் அந்த சிறு சிறு விளம்பரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பாதாள தலைவர்கள் கடல் வழியாக தப்பினார்களா என்கின்ற கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். என்ற முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.